வயநாடு, கேரளா நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இந்துக்கள், முஸ்லீம்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 51 வீடுகளை முதல் கட்டமாக கட்டித்தருகிறது. அதில் 11 வீடுகள் இந்துக்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு முஸ்லீம் இயக்கம் இந்துக்களுக்கு வாரி வழங்குகிறது பாருங்கள். இதுதான் இந்திய முஸ்லீம்களின் நிலை. அதே நேரம் ஆர்எஸ்எஸும் மற்றும் பஜ்ரங் தளும் പുലർച്ചയ്ക്ക് ഗണപതി ഹോമം നമ്മളതായിട്ടുള്ള ചടങ്ങും കാര്യങ്ങളായിരുന്നു. 6 മണി ടു 7 മണി വരെ നമ്മൾ ആചാരപ്രകാരമുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ഇന്ന് രാവിലെ കഴിഞ്ഞു. ഇനി വൈകുന്നേരം നമുക്ക് 4 മണിക്ക് 51 കുടുംബം കൂടിയിട്ട് ചെയ്യുന്നൊരു പരിപാടിയാണ്. നന്നായിട്ട് പ്രാർത്ഥിക്കാം. ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം കൊണ്ട് ഈ വീട്ടിൽ, ഈ ഗ്രാമത്തിന് സമാധാനം എന്ന് പറയുന്നത് നമുക്ക് ഉണ്ടാവണം. ഇങ്ങനെ ഒരു വീട് കെട്ടിയതിനും ഇവിടെ വന്നിട്ട് താമസമാക്കിയതിലാണ് ഞങ്ങൾക്ക് വളരെയധികം സന്തോഷമുള്ളത്. ജീവിതത്തിൽ ഇതുവരെ ഞങ്ങൾ ഇങ്ങനെ ഒരു വീട് കെട്ടി താമസിക്കുന്നത് ഞാൻ വിചാരിച്ചിട്ടില്ല, സ്വപ്നത്തിൽ പോലും വിചാരിച്ചിട്ടില്ല. ഇനി ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ട് ഞങ്ങൾക്ക് ഈ വീട് തന്നെയാണല്ലോ ജീവിതാവസാനം വരെ ഉണ്ടാവേണ്ടത്. இதே நேரம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முஸ்லீம்கள் வீடுகளை இடிப்பதும், அவர்கள் புல்டோசர் விட்டு மதரசாக்களை இடிப்பதும் தொடர்கதையாக வருகிறது. இதுதான் இருவருக்கும் உள்ள வேற்றுமை. அதிலும் அவர்கள் மத சம்பிரதாயப்படியே பூஜை புனஸ்காரங்களெல்லாம் செய்ய வைத்து அவர்களுக்கு அந்த வீடுகளை கொடுத்திருக்கிறது முஸ்லீம் லீக். இங்கு முஸ்லீம்கள் எந்த அளவு தாராள மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரம் ஜெய் ஸ்ரீராம் சொல் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக முஸ்லீம்களை வம்புக்கு இழுக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளையும் பார்க்குறோம். 2 பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். யார் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள், யார் இந்த நாட்டு மக்களோடு சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை.